அத்தியாயம் 20 சீனா நோக்கி மணல் புயலில் ஒரு பயணம். மங்கோலிய புல்வெளிகளை முழுமையாய் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு செங்கிஸ்கானின் பார்வை தென் திசை நோக்கி திரும்பியது. அங்கே செல்வ செழிப்புமிக்க மற்றும் நாகரிகமடைந்த சீனப் பேரரசுகள் இருந்தன. ஆனால் சீனாவை தாக்குவது என்பது ஒரு சாதாரண காரியமல்ல. மங்கோலியர்களுக்கு இடையே இருந்த மிகப்பெரிய தடையாக இருந்தது புகழ்பெற்ற சீனப் பெருஞ்சுவர் மற்றும் கபீர் பாலைவனத்தின் கடும் சீற்றம். சீனாவின் வடக்குப் பகுதியை ஜின் வம்சம் ஆண்டு வந்தது. அவர்கள் மங்கோலியர்களை எப்போதும் கீழ்த்தரமாகவே நடத்தினார்கள். மங்கோலிய பழங்குடியினருக்கு இடையே சண்டையை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர்கள் அவர்கள். செங்கிஸ்கான் இதற்காக பழிவாங்க காத்திருந்தான். கிபி 1211 ஆண்டில் செங்கிஸ்கான் சீனாவிற்கு கப்பம் கட்ட மறுத்தான். ஜின் மன்னன் ஒரு புதிய இளவரசனை அரியணையில் ஏற்றி செங்கிஸ்கானை பணிந்து வணங்குமாறு உத்தரவிட்டான். செங்கிஸ்கான் தரையில் துப்பிவிட்டு தனது குதிரையில் ஏறி புறப்பட்டான். இது ஒரு மாபெரும் போரின் தொடக்கம். சீனப் பயணத்தின் முதல் சவாலை கோபி பாலைவனத்தை கடப்பதுதான். இலட்சக்கணக்கான குதிரைகள் மற்றும் வீரர்களுடன் தாகத்தை தாங்கிக் கொண்டு பாலைவனத்தை கடப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் செங்கிஸ்கான் ஒற்றர்கள் மூலம் பாலைவனத்தில் உள்ள இரகசிய நீர்நிலைகளை கண்டறிந்தான். மங்கோலிய வீரர்கள் தங்களின் குதிரையின் இரத்தத்தை குடித்துக் கூட பாலைவனத்தை கடந்ததாக கதைகள் சொல்லப்படுகின்றன. தங்களின் அசாத்தியமான மனவலிமையினால் அவர்கள் பாலைவனத்தை கடந்து சீனச் சமவெளியில் தோன்றினார்கள். மங்கோலிய படைகள் சீனப் பெருஞ்சுவரை தாக்கவில்லை. மாறாக அவர்கள் சுவரின் பலவீனமான பகுதிகளைக் கண்டறிந்து சில சமயம் சுவரைச் சுற்றிக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். சீனர்கள் தங்கள் கோட்டைகளை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள். ஆனால் மங்கோலியர்களோ திறந்தவெளிப் போரில் கைதேர்ந்தவர்கள். சீனப் படைகள் ஒவ்வொன்றாக ஓநாய்களிடம் சிக்கிய ஆடுகளைப் போல வீழ்ந்தன. சீனாவில் செங்கிஸ்கான் ஒரு புதிய போர் முறையை சந்தித்தார். அதுதான் கோட்டை முற்றுகை. மங்கோலியர்களுக்கு கோட்டைகளை எப்படி தகர்க்க வேண்டும் என்பது தெரியாது. ஆனால் செங்கிஸ்கான் பிடிபட்ட சீன பொறியாளர்களைக் கொண்டு புதிய முற்றுகை எந்திரங்களை உருவாக்கினான். பெரும் கற்களை எரியும் கடாபல்ட் மற்றும் கூடக் கோபுரங்களை அவன் பயன்படுத்தினான். சீனர்களின் தொழில்நுட்பம் இப்போது செங்கிஸ்கானின் கையில் ஒரு ஆயுதமாக மாறியது. போர் மிகக் கொடூரமாக இருந்தது. பல சீன நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. செங்கிஸ்கான் சீனாவிற்குள் சென்றபோது அந்நாடு பல உட்பிரிவுகளாக பிரிந்து கிடந்தது. இதை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான். சில சீனத் தளபதிகளையே தனது பக்கத்திற்கு இழுத்தான். ஜின் வம்சத்தின் தலைநகரான யான்ஜிங் முற்றுகையிடப்பட்டது. நகரத்திற்குள்ளே பசி பட்டினி தலைவிரித்தாடியது. இறுதியில் பெய்ஜிங் செங்கிஸ்கானின் காலடியில் விழுந்தது. சீன வெற்றி செங்கிஸ்கானுக்கு அளவற்ற செல்வத்தை மட்டுமல்லாமல் உலக அறிவையும் தந்தது. அவன் சீன அறிஞர் எலு சுட்சாய் என்பவரை தனது ஆலோசகராக நியமித்தான். நீங்கள் குதிரையின் மீதிருந்தபடியே உலகை வெல்லலாம், ஆனால் குதிரையின் மீதிருந்தபடியேயே அதை ஆள முடியாது என்று அந்த அறிஞர் செங்கிஸ்கானுக்கு கற்பித்தார். செங்கிஸ்கான் ஒரு மாபெரும் போர்வீரனிலிருந்து ஒரு உலக மகா சக்கரவர்த்தியாக மாற சீனா ஒரு சிறந்த பாடமாக அமைந்தது. சீனச் சுவர்கள் விரிசலிட்டன. மங்கோலிய கழுகுகள் வானில் வட்டமிடத் தொடங்கின.